வெல்கம் டு விஜயா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பேசுகிறது சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது, வெடி சவுண்டாகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாமே தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ அதுதான் அந்த இதில் நான் சொல்லிக்கிறது. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஹாப்பியான விஷயம். அதுபோக பார்த்திங்கன்னா கெட்டதுன்னா போகட்டும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நரகாசுரனை வதம் செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வெடியாலேயே ஒரு பொம்மை செஞ்சுட்டு அதை தீப்பிடிச்சு ஃபயர் பண்ண போகிறோம். பாருங்களேன் இந்த பொம்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நரகாசுரன், அதாவது தீபாவளி கொண்டாடுறதே அதுக்காக தானே. சரி, ஓகே, இது கொரோனான்னு நம்ம வச்சுக்கலாம். இதை அடித்து இது பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது எப்படி ஃபயர் ஆகி எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானாக தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பொம்மை வைப்பாங்க பார்த்தீங்களா, கன் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பொம்மை மாதிரியே நான் வரைஞ்சிக்கிறேன். நரகாசுரர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரி அது கொம்பு, அதுக்கடுத்து பெரிய கண், அதுக்கடுத்து வாயினா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு யூஸ் பண்ணி அதை அந்த சேஃபுக்கு நான் தலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு மட்டும் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதே கலரே நானும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் நம்மளாக கொடுத்தாச்சு. சுற்றி எல்லாமே இருக்கிற மாதிரியே நான் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண் இதுனா ரெண்டாவது பிளாக் கலரில் வரைஞ்சிக்கலாம். அப்போ நான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கண் அந்த இதுனா வரைய ஆரம்பிச்சாச்சு. கண்ணுனா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அந்த மொழினா பெருசாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்து மூக்கு, இந்த மாதிரி வாய், இந்த மாதிரி மீசை பெருசாக இருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு கை கால் இதுனா நம்ம வரைய போகிறோம். கை கால் அதுக்கேற்ற மாதிரி அட்டையை வெட்டி எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அதுக்கு கை காலுக்கு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அட்டையை செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு அங்கே க்ளூ வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா தலையும் செட் ஆகிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெடியை தான் செட் பண்ண போகிறோம். வெடியை பார்த்திங்கன்னா கையில், காலில், எங்கே நம்மளுக்கு தோணுதோ, சரவெடியனா வயிற்றில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெடியை சுற்றி வச்சுட்டு கடைசியாக நம்ம வெடிக்கலாம். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நரகாசுரன் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீ எரிச்சு இதை சதற வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே தான் நான் செட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கனக்குள்ளே செட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்க போகுது. இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஒரு தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பொறுத்து வைக்கலாம். நான் காட்டையை பிடிச்சிட்டு பொறுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வைக்க போகிறோம். நானும் ஃப்ரெண்டு தான் வைக்க போகிறோம். வந்துரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெடிச்சு சதற வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புகை மூட்டமாக இருக்குது. சரி, பக்கத்தில் போய் அதை திருப்பி கொண்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா, நரகாசுரரை பாருங்கள், அவ்வளோதான் வதஞ்சி கால் ஏறிச்சு, கை தொங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு கையே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சு அப்படி புகையாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காரு. அவ்வளோதான், நரகாசுரரை வீழ்த்தியாச்சு. அவ்வளோதாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அகைன் ஒரு ஹாப்பி தீபாவளி நான் சொல்லிக்கிறேன். இது பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு வெடிச்சிச்சு அப்படின்னு. வெடிச்சு அடிச்சு சதற வச்சிருச்சுங்க. பயங்கரமாக இருக்குது. இது இன்னும் புகைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது.
சரி ஓகே, இது வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். அகைன் வந்து ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.